நம்ம தப்பாக நினைக்கிறோம். நம்ம பிடிச்ச மாதிரி வேணால் நம்ம தானே நம்ம வாழ்க்கையை முடிவு பண்ணுறோன்னு. உன் விதி உன்னை அங்கே கொண்டு போகுது ராஜா. எனக்கு பீடி பிடிக்கும், நான் பிடிக்கிறேன். அப்போது உனக்கு லங்ஸில் நோயை கொடுக்கறதுக்காக உன் விதி அங்கே கொண்டு போகுதுன்னு அர்த்தம். தொடர் மது அருந்துவேன், அன்றாட மது அருந்துவேன், அதனால் என்ன ஆகணுமோ அதுக்கோட பலனை நீ அனுபவிக்க போகிற அப்படின்னு உன்னோட விதி அங்கே கொண்டு போகுதுன்னு அர்த்தம். ஆக உன் விருப்பப்பட்ட எது உனக்கு நல்லதோ, நல்லா புரிஞ்சுங்க, எது உனக்கு நல்லதோ அதை மட்டும் செய்தால் அவன் மதிக்கொண்டு வாழ்க்கையை நடத்திக்கிறான்னு அர்த்தம். எதெல்லாம் நமக்கு பிடிக்குதோ அதன்படி தான் வாழ்வேன்னு நினச்சா அவன் வாழ்க்கையை விதி நடத்துதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? எது பெருசு பலமானதுன்னு சொன்ன ஆரம்பத்தில் விதி. அப்போது அவன் என்ன சொல்கிறான்? பெரிய பெரிய ஜீனியஸ்லாம் இப்போ துக்கடா ஜீனியஸ்லாம் டிவியில் பேப்பரில் அதெல்லாம் சொல்கிறான், நீயா வாழு, உன் இஷ்டத்துக்கு வாழு அப்படின்வான். என் இஷ்டத்துக்கு வாழணும்னா அசிங்கமாக தான் சொல்லணும் நம்ம உங்ககிட்ட. எப்படி அது? எனக்கு உங்கள் வீட்டில் வாழணும்னு ஆசை இருக்குது, வாழ முடியுமா? அது என் இஷ்டத்துக்கு வாழ விட்டுருவேன் நீ? ஒரு மொராலிட்டி இல்லை, ஒரு டிசிப்ளின் தேவையில்லை. உன் இஷ்டத்துக்குலாம் வாழ முடியாது ராஜா. அது முறைப்படி தான் வாழணும், அறத்தின்படி தான் வாழணும், ஔவையார் சொன்னபடி தான் வாழணும், திருவள்ளுவர் சொன்னபடி தான் வாழணும், தொல்காப்பியர் சொன்னபடி தான் வாழணும். அதுதான் நல்ல வாழ்க்கை. உன் இஷ்டத்துக்கு வாழ்றதெல்லாம் வாழ்க்கை கிடையாது. உன் இஷ்டத்துக்கு நீ வாழ்கிறனாக்கா விதி கர்மாவை சேர்த்துக்கிட்டு வருதுன்னு அர்த்தம். உன் கணக்கில் அக்குமுலேட் ஆகுது கர்மா, எல்லாத்தையும் ஆகிட்டு ஒரு நாள் உனக்கு வச்சு செய்யும். ஒருவேளை உனக்கு ஆயுள் முடிஞ்சு போயிடுச்சுன்னா அடுத்த ஜென்மத்தில் வச்சு செய்யும், அவ்வளோதான். ஆக பலமானது விதி தான். நாம் எல்லாம் விதிப்படி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு சிலர் மட்டும்தான், வெகு ஒரு சிலர் மட்டும்தான் தன்னோட விதியை ஜெயிச்சு தன்னோட மதி கொண்டு நல்ல விதமாக வாழறாங்க. அவங்க தான் அந்த நல்ல விதமாக வாழறவங்க. யாருன்னாக்கா அறத்தோடு வாழக்கூடியவங்க மட்டும்தான். அறம் இல்லாதவங்க கூட அவங்க நான் தான் செஞ்சேன், நான் தான் பண்ணேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா அது அவனோட கெட்ட விதி தான் அவனை அந்த மாதிரிலாம் திங்க் பண்ண வைக்கிது. அவனை அந்த மாதிரி செயல்பட வச்சது எதுன்னா அவனோட கெட்ட விதி தான். ஆக 2 ஆப்ஷன் இருக்குது இந்த விதியில். ஒன்று தானாக நடக்கக்கூடியது, ஒன்று நாமளாக நடத்திக்கிறது. நாமளாக நடத்துறதுலாம் மதி நடத்தும், மதி தான் அதை நடத்துது. அதில் நல்ல வாழ்க்கை எதுவோ, அறத்தோடு கூடிய வாழ்க்கை எதுவோ அதுக்கு மட்டும்தான் அலோடு. அதுக்காக தான் கடவுள் அந்த ஆப்ஷன் கொடுத்தாரு. நீ அதை விட்டுட்டு கெட்ட வழக்கப்படி உன் மனசை செலுத்தினா அதுவும் விதியிலே போய் சேர்ந்து போயிடும். அப்போ விதிப்படி தான் உன் வாழ்க்கை நடக்குது. ஆக பலவான் யார் அப்படின்னா விதி தான். பலவீனமானவங்க யாருன்னா மனம்தான். மனம் பலவீனமானது, பலமானது தான் விதி. விதியே பலமானது, விதியே ஜெயிக்கும். நன்றி.